வந்து ஐஎஸ்ஹெச்எல்பி இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு. அவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐஎஸ்ஹெச்எல்பி வந்து வருஷம் வருஷம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மிக அழகாக வரக்கூடிய மருத்துவர்களின் பதில்கள் உங்களுக்கு திருப்தி எடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். ஜெயபாரதி அவர்களை மேடை அழைக்கிறோம். She wants to say something again. அந்த பொண்ணுக்கு வந்து ஹார்ட் பல்ஜ் ஆயிடுச்சு. என்ன விஷயம்? டாக்டர் சந்திரசேகர் பேஷண்ட் ப்ளீஸ். பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் தான் டைலேட்டட் கார்டியோமயோபதி. இதே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு இருந்த கண்டிஷன் வந்து கார்டியோமயோபதின்னு சொல்லுது. ஹார்ட் மசில் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் ஜெனட்டிக்காக வரலாம், சில சமயம் வைரஸ் வந்து பாதிச்சுட்டு வைரஸ் போயிடும், ஆனால் அது பாதிப்பு தங்கிடும். இதுக்கு வந்து கார்டியோமயோபதி சொல்லுவோம். அதனால தான் அந்த ஹார்ட் மசில் வந்து வீக் ஆகிறதுனால ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். 20 lakhs கொடுத்துருக்கீங்க. இது வந்து from CSR பண்ணது கொடுக்குறீங்களா? என்ன ஸ்பெசிஃபிக் what is the main reason to give only particular patient? Not to sir, not only to a particular patient. We have our own Pilrak Medical and Educational Trust. So in that we do a lot of activities. நிறைய பண்றோம் சார் வந்து. So this is one of the thing. This is the first cardiac transplant நம்ம பண்ணியிருக்கிறது வந்து. So and considering the background of the patient, அதுக்கப்புறம் அவங்களோட அதர் திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அண்ட் லைக் இன்னைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு ஒரு ஐ மீன் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து பண்ணணும்னா இட்ஸ் நாட் அ சின்ன விஷயம் கிடையாது. They have come forward to do it and in spite of their background they have really அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பேசும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபினான்ஷியலாக அப்படின்ட்டு. So that is one of the main reasons we also thought we should support this child support பண்ணணும்னு சொல்லிட்டு and for her higher education also. So apart from this, so நாங்க பண்ணலாம் whatever need arises in the future, if required we will definitely do it. நாங்க பண்ணுவோம் patient. private companies இந்த பண்றாங்க. கவர்மெண்ட் செட் ஆக இந்த மாதிரி பண்ணா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நீங்க கவர்மெண்ட் கிட்ட நல்லா இருக்கு சார். சொல்லுங்க. ஸ்கீம்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சார் இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லயே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் நிறைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லயே சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும். பிகாஸ் அவங்களுக்கும் பேஷண்ட் ஹேண்டில் பண்றது லோட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவங்களால மட்டும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு மாதத்துக்கு எவ்வளோ பண்றீங்கன்னு வரைக்கும் ஒரு 6லேருந்து 10 டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் செப்டம்பரில் இது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஒரு 4 பேஷண்ட் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சூட்டபிளான ரெசிபி இது வரும்போது டோனர் கிடைக்கும் போது கட்டாயமாக நார்மலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அரௌண்ட் 20 to 25 lakhs வரும். இந்த பொண்ணுக்கு அவங்க செல்ஃப் பே தான் பண்ணலாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நிறைய சப்சிடைஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் ஒரு காலத்தில் ஒரு 5 to 6 years முன்னாடி கொரோனா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் அந்த டிசீஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எது இந்த ஆர்ட் ப்ராப்ளம் இந்த ஏஜ் வந்து ரொம்ப எங்க ஏஜ்லேயே நிறைய பேர் ஆகிறாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பல காசஸ் இருக்குது. அதில் சில காசஸ் வந்து ஜெனட்டிக் லெவல் அது வந்து பிரெவிலன்ஸே இருக்கும். அடுத்து வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹார்ட் வந்து வீக் ஆகுது, இஸ்கெமிக் கார்டியோமயோபதிம்பாங்க. அது யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற அந்த 40 to 58 ரூபியோ இல்லை 30 to 58 ரூபியோ ஷோ அப் ஆகும். பட் கன்ஜெனிட்டல் காசஸ் இருக்கு பாருங்க, அது பிறவிலேருந்தே இருக்குது.
பிறவிலேருந்து இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்னு பார்க்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் தான் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. பிசிஎம் வந்து 1 வயசுக்குள்ள உள்ள பேபிஸ்க்கே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சூட்டபிளான டோனர்ஸ் கிடைக்கிறதில்ல அதே ஏஜ் குரூப்பில். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி தான் 11th படிக்கும்போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. 6 படிக்கும்போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்போ டிரான்ஸ்பிளான்ட் அந்த அளவுக்கு வளரல. டிரான்ஸ்பிளான்ட் அஸ் ஃபெசிலிட்டி அஸ் அ சயின்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், அதை கண்டுபிடிக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு மேக்ஸிமம் டோனர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே பார்த்தோம்னா 15 to 20 டோனர் தமிழ்நாட்டில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சசிபிள் ஆகிருக்கு இது. ரெண்டாவது, ஒரு டோனரும் ரெசிபியன்ட்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் அந்த டோனரோட ஹார்ட் எடுத்து ரெசிபியன்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேட்சிங் ப்ராசஸில் இவங்களுக்கே கொஞ்சம் டிலே இருந்துச்சு. நீங்கள் இன்னும் சின்ன சின்ன குழந்தைகள்னு பார்க்கும்போது பீடியாட்ரிக் டோனர்ஸ் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் கம்மி. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க இறந்து போயிருக்காங்க. அதனால தான் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 40-50 இயர்ஸ் வரை டிரான்ஸ்பிளான்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் யங்கர் ஏஜ் குரூப்பில் யங்கர் பேஷண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்வான்ஸ்மெண்ட் இன் தட் சயின்ஸ் அது போக போக இன்னும் பெட்டராக அது வந்து அன்லஸ் இட் டெஃபினெட்லி ப்ரூவ் நம்ம சொல்ல முடியாது. கோவிட் வேக்சின் இது வந்து நிறைய சொசைட்டியில் இருக்கிற இது கோவிட் வேக்சின்னால தான் ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது. இது வரைக்கும் அது ப்ரூவ் ஆகலை. பட் அட் த சேம் டைம் வேக்சினேஷன் கோவிடை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். அது இதை வச்சு வேக்சினேஷன் ப்ரோக்ராமை நம்ம நிறுத்த முடியாது. அடுத்த சாரோட கொஸ்டினுக்கு இந்த டோனர் வாஸ் மேல் டோனர். பொதுவாக நானும் பேசுகிறேன் சார். கோவிடுக்கும் அதுக்கும் நேரடியான சம்பந்தம் அப்படின்னா, கோவிட் ரொம்ப வீரியமாக இருந்த நேரத்தில் அல்லது அதுக்கு அடுத்த சில மாதங்களில் வந்துருதுன்னா இதையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுபோல் அந்த வேக்சினேஷனும் அதே தான். அமெரிக்காவில் யூஸ் பண்ண எம்ஆர்ஏ வேக்சின் அப்படிங்கிறதுல வந்து ஹார்ட் மசிலில் இன்ஃப்ளமேஷன் வந்து மயோகார்டைட்டிஸ் சொல்லி அது ஒன்று தான் ப்ரூவன். அது எல்லாமே வந்து அந்த ஷார்ட் பீரியடில் வந்துடுது. இவ்வளவு நம்ம 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து வர்றது அப்படிங்கிறது அதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நிச்சயமாக இது வந்து சின்ன வயசில் அதுவும் பர்டிகுலராக கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சடன் டெத் வருது. ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, இளைஞர்கள் வந்து இது மாதிரி கடுமையான உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் மசில் திக்காக இருக்கும், அது பேர் ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி. இன்னொருக்கு வந்து ரைட் வென்ட்ரிகுலர் வந்து டைலட்டேஷனாக இருக்கும், அதெல்லாம் ஜெனட்டிக்காக வர்றது. அதெல்லாம் சாதாரண ஒரு செயல்பாட்டில் ஒன்றுமே தொந்தரவு தெரியாது. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உலக ஆரம்பத்திலேருந்து வந்து ஒரு ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஒரு சடன் டெத் நடக்குது. இது வந்து இன்னொன்று வந்து அதிக அளவில் காணப்படுது அப்படின்னா இன்னொரு காரணம் அவேர்னஸ். நமக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து நியூஸ் பேப்பரில் இருந்தது, அப்புறம் டிவி பார்த்தோம், இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்னைக்கு நடந்ததுன்னா நாளைக்கு தெரியுது, நாளை ஒரு பல லட்சம் மக்களுக்கு உடனே பரவிடுது. அதுதான் முக்கியமான காரணம். இது வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அதிகமாகிடுச்சு கோவிட்க்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை. ஆரம்பிச்ச கிளினிக்ஸ்னால என்ன பெனிஃபிட்? எந்த ஒரு கிரானிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அக்யூட் டிசீசஸ் வந்து எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி ரூம் இருக்குது, இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது, கேத் லேப் இருக்குது, உடனடியாக ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுறோம், உயிர் காக்கும் சிகிச்சைகள்லாம் இருக்குது. அடுத்தது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிரானிக் டிசீசஸ் வந்து மிக அளவில் இருக்குது, அதிக அளவில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிளாக் இருக்குது, ஆனால் மெடிசன் வச்சு மேனேஜ் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறையுது. அப்போ வந்து அது வந்து இது நாள் வரலையும் வந்து ஹார்ட் ஃபெயிலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இதை வந்து கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற பேரில் கூப்பிட்றோம். காரணம் என்னென்னா, ஹார்ட் ஃபெயிலுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தா எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி சேருது. ஹார்ட் இன்னும் அவ்வளோதான், இதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் தான். டிஸ்ஃபங்க்ஷன்னா இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து குறையுது. சில பேருக்கு கம்ப்ளீட்டாக நார்மலாக, பேருக்கு இம்ப்ரூவ் ஆகலாம், மிக சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இது மாதிரி மருந்தினுடைய ஒரு செயல்பாடு ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இது மேலே முடியாது அப்படிங்கும்போது தான் நம்ம சர்ஜனை கூப்பிட்டு டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த
ஸ்பெஷல் கிளினிக்கோடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு 30 நோயாளிகளை பார்க்குறேன்னா, ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வருவாங்க, இன்னொருத்தர் வந்து பிளட் ப்ரெஷரில் வராங்க, இன்னொருத்தர் வந்து கொலஸ்ட்ரால் வராங்க. அப்போ நம்மளுடைய ஒரு ஈடுபாடு வந்து ஒவ்வொரு வியாதியிலேருந்து மாறி 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 வந்துட்டு இருக்கு. இப்போ இதே வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன், கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் பேஷண்ட் மட்டும் ஒரு 20 பேரை நான் பார்த்தேன்னா, அவங்களுக்கு தகுதியான மருந்து எதாவது கிடைச்சிருக்குதா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் வந்து அவங்க தவறுறாங்க, மருந்து சரியாக எடுக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் மெம்பர்ஸோட வச்சுட்டு, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஜென்ரல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து உட்காந்து நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. மிக மிக நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். சரி சரி. உங்க பேர் வந்து இதே மாற்ற அறுவை சிகிச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட வருஷத்துலேயும் அவங்களுடைய மருத்துவம் ப்ரூவ் ஆயிருக்கு உங்களுடைய சார். ஒரு டெஃபினட் டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது, இவ்வளோ நாள் தான் அவங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நல்லா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம புதுசாக வைக்கிற ஹார்ட்ங்கிறது நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேற ஒரு சதையை கொண்டாந்து நம்ம உள்ள வைக்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து பார்க்கும்போது அதுக்கே எதிர்ப்பு சக்தி நம்ம ஓன் பாடியில் டெவலப் ஆகும். அந்த குழாய்களில் டெபாசிட்ஸோட சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் நம்ம அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் வந்து இவங்களோட லாங்கிவிட்டி நம்ம இது பண்ண முடியும். ஸோ சில பேருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதுவாகவே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதோட லாங்கிவிட்டி இப்போ நிறையா. அடுத்தது குழந்தைகள்ல நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக இருக்குது. அப்போ இந்த பாடி இந்த புதுசாக வைக்கப்பட்ட ஹார்ட்டோட ப்ரோட்டீன்ஸ் வந்து அது ஒரு வித்தியாசமாக பார்க்காது. ஸோ அதனால தான் பீடியாட்ரிக்கில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் லாங்கிவிட்டி நல்லா இருக்கு. பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்லையும் இப்போ இருக்கிற இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸோட இதையும் வச்சு ஓரளவு நம்ம இது வரைக்கும் உள்ளதில் ஒரு 5 இயர் சர்வைவல் வந்து அரௌண்ட் ஒரு 85 to 90% இருக்கு நம்ம இந்தியாவில் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட். ஸோ ஓரளவு இது வந்து முன்னாடி இருந்ததோட நல்ல அட்வான்ஸ்மெண்ட்.